புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவர் இயேசுவினுடைய பரிசுத்தமான இடத்துல தூயகத்தில் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் பிரியமானவர்களே நீங்களும் நானும் கூடியிருக்கிறோம். மோயிசா, நீ இருக்கிற இடம் புனிதமானது, உன்னுடைய மிதியடிகளை கழட்டி விட்டு வா என்று ஆண்டவர் இருக்கிற இடத்தை தூய்மையானதாய் பரிசுத்தமானதாய் பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் நமக்கு சொன்னது போல இப்போது நாம் இருக்கிற இந்த நேரம், இந்த இடம் தூய்மையான பரிசுத்தமான ஆண்டவருடைய வல்லமை நிறைந்த இந்த புனித திருத்தலத்திலே நாம் கூடியிருக்கிறோம். நற்கனை ஆண்டவர் நமக்கு முன்பாக இந்த எளிமையான அப்பத்தில் விற்றிருக்கிறார், நமக்கு தன்னை காண்பித்து கொண்டிருக்கிறார். இந்த மாதத்தினுடைய 2வது செவ்வாய்க்கிழமை கோடி ஏற்பது நற்கனை மீது ஆழமான பக்தி கொண்டவர், நற்கனையை தன்னுடைய வாழ்நாட்களில் ஒவ்வொரு நாளும் முழுமையாய் பெற்றுக்கொண்டு நற்கனைக்காக நற்கனை பக்தியிலே தன்னை முழுமையாய் அர்ப்பணித்தவர். அவருடைய சிறப்பு மிகு நாளில் கூடியிருக்கிறோம். எழுந்து நிற்போம். நற்கனை ஆண்டவருக்கு நம்முடைய ஆராதனையை செலுத்துவோம். நற்கனை நாதருக்கு நம்முடைய வணக்கத்தை கொடுப்போம். ஆண்டவரை புகழ்வோம், ஆண்டவரை பெருமைப்படுத்துவோம். இன்று தாயாம் திரு அவையானது லூர்து அன்னையினுடைய விழாவை கொண்டாடி சிறப்பிக்கிறது. லூர்து நகரிலே ஆண்டவருடைய வல்லமையுள்ள புதுமைகள் அற்புதங்கள் இந்த லூர்து அன்னையின் வழியாக நடைபெறுவதை நாம் கேள்விப்படுகிறோம். இந்த நாளிலே திரு அவையானது உலக நோயாளர்களுடைய தினமாய் கொண்டாடுகிறது. உலகத்தில் உள்ள எல்லா நோயாளிகளையும் நினைத்து பார்த்து அவர்களுக்காய் ஜெபிக்கிற நாளாய் இந்த நாளை நமக்கு தந்திருக்கிறது. நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஆண்டவர் நோய் நோக்காடுகளை எல்லாம் குணப்படுத்தக்கூடிய ஆண்டவர். நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஆண்டவர் சுகம் கொடுக்கக்கூடிய குணமளிக்கக்கூடிய ஆண்டவராய் இருக்கிறார். ஏதோ நாம் இணைச்சட்ட நூலிலே இப்படியாக வாசிக்கிறோம். விவிலியம் இருக்கிறவர்கள் படியுங்கள். இணைச்சட்டம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். இணைச்சட்டம் 7ஆம் அதிகாரம் 15வது இறை வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்க. எல்லா நோய்களும் உங்களிடமிருந்து அகலும்படி ஆண்டவர் செய்வார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஆண்டவர்
உங்களிடமிருந்து எல்லா நோய்களையும் அகலும்படியாய் செய்வார். பிரியமானவர்களே, நாம் கூட நோயோடு வந்திருக்கலாம். நம்முடைய உடலில் பலவிதமான வியாதிகள் நம்மை ஒவ்வொரு நாளும் அந்த வலி, வேதனை, நம்முடைய நிம்மதியை, நம்முடைய மகிழ்ச்சியை கெடுக்கக்கூடிய அந்த வியாதிகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உங்களிடமிருந்து எல்லா நோய்களையும் அகலும்படியாக ஆண்டவர் செய்வார். எரேமியா புத்தகம் 33 அதிகாரம் 6வது இறை வார்த்தையில மீண்டும் ஆண்டோடைய வாக்கு இப்படியாக சொல்லப்படுகிறது. எரேமியா 33 அதிகாரம் இறை வார்த்தை 6. ஆயினும் நான் அந்த நகரின் காயங்களை ஆற்றி குணப்படுத்துவேன். ஆண்டவர் காயங்களை குணப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு உடல் மட்டுமல்ல, நிறைய பேருடைய மனசுல காயங்களோடு நாம் வந்திருக்கலாம், மனபாரங்களோடு வந்திருக்கலாம், நிறைய வருத்தங்களோடு வந்திருக்கலாம், நிறைய பயம், அச்சத்தோடு நாம் இருக்கலாம். என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, என் வாழ்க்கை எப்படி போகுமோ, என் வாழ்க்கையில் என்ன ஆகுமோ, என் பிள்ளைகளுக்கு, என்னுடைய கணவனுக்கு, மனைவிக்கு, தாய் தந்தைக்கு என்ன ஆகுமோ என்று சொல்லி பலமான உடல் வேதனைகள் மட்டுமல்ல, உள்ளத்து பாரங்களோடு வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய காயங்களை எல்லாம் நான் குணப்படுத்துவேன். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலும் சரி, நம்முடைய தாழ்விலும் சரி, நம்முடைய உயர்விலும் சரி, நம்முடைய கெடுதலிலும் சரி, நம்முடைய மகிழ்ச்சியிலும் சரி, நம்முடைய துன்பத்திலும் சரி, இந்த தேவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்முடைய உடல் நலமாக இருக்கிற போது மட்டுமல்ல, நம்முடைய உடல் சோர்வுற்று களைப்புற்று அந்த உடலில் பலமான வியாதிகளில் இருக்கிற போது கூட இந்த தேவன் நம்மை கைவிட மாட்டார். நம்முடைய உறவினர்கள் கைவிடலாம், நம்முடைய நண்பர்கள் கைவிடலாம், நமக்கு தெரிந்தவர்கள் கைவிடலாம், ஏன் நம்முடைய பெற்றோர்கள், பிள்ளைகள் கூட கைவிடலாம். இந்த தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். அத்தகைய தேவன் நமக்கு முன்பாக இருக்கிறார். அந்த தேவனை நாம் சொல்லுவோம், ஆண்டவரே, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நான் உம்மை புகழ்வேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும், அது இன்பமான காலமாக இருந்தாலும் சரி, துன்பமான காலமாக இருந்தாலும் சரி, எனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய காலமாக இருந்தாலும் சரி, எனக்கு வேதனை தரக்கூடிய காலமாக இருந்தாலும் சரி, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நான் உம்மை நன்றியால் துதிப்பேன் என்று சொல்லி பாடுவோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் சேர்ந்து துதிப்போம். எந்த காலத்திலும் மகிழ்ச்சியோடு, நேரத்திலும் சந்தோஷத்தோடு உம்மை நான் துதிப்பேன். நல்ல உடல் உள்ள சுகத்திற்காக நன்றி சொல்வோம். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். நம்முடைய கடவுள் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். நானே அகரமும் நகரும் என்று சொன்ன கடவுள் நம்முடைய வாழ்க்கையினுடைய தொடக்கமும் அவரே, நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவும் அவராக இருக்கிறார். நாம் துவங்குகிற ஒவ்வொரு காரியத்திலும் நமக்கு ஆண்டவர் துணையாக வருகிறார். நாம் முடிக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் இவரே நமக்கு முடித்து வைக்கிறார். சொல்லுவோம், ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, நீ என் சொந்தமும் நீரே என்று சொல்லி துதிப்போம். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். நாம் உயர்வில் இருக்கிற போது, மிக உயர்ந்த இடத்தில் வருகிற போது,
முன்னேற்றம் காண்கிற போது, நல்ல நிலையில் இருக்கிற போது, நம்முடைய உறவினர்கள், சொந்த பந்தங்கள், நம்முடைய நண்பர்கள், நமக்கு தெரிந்தவர்கள் எல்லோரும் நம்மோடு இருப்பார்கள். ஆனால் நாம் தாழ்வுறுகிற போது, நம்முடைய வாழ்வு கெட்டு போகிற போது, ஒன்றும் இல்லாமல் ஆகிற போது ஆண்டவர் நம்மை விட்டு எல்லாம் அகன்று போகிறார்கள். ஆனால் ஆண்டவர் வாழ்விலும் அவராக இருக்கிறார், நம்முடைய தாழ்விலும் அவராக இருக்கிறார். நம்முடைய வாதையில், நம்முடைய நோய் நோக்காடில், நம்முடைய துன்பத்தில் அவர் என்றுமே நம்மை கைவிடுவதில்லை. பாடும் வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையிலும் நீரே என்று சொல்லி பாடுவோம். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். நம்முடைய இன்பமான நேரங்கள், மகிழ்ச்சியான நேரங்கள், சந்தோஷமான நேரங்கள், உலகம் நம்மோடு இருக்கிறது, உறவுகள் நம்மோடு இருக்கிறார்கள், நம்முடைய சந்தோஷத்திலே பங்கெடுக்கிறார்கள், நம்முடைய மகிழ்ச்சியை பங்கெடுக்கிறார்கள். ஆனால் நாம் துன்பப்படுகிற போது, நாம் கவலையில் இருக்கிற போது, கஷ்டத்தில் இருக்கிற போது, கண்ணீரில் நனைகிற போது எல்லோரும் நம்மை விட்டு பிரிந்து போகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், துன்ப நேரத்திலும் உனக்கு இன்பம் கொடுப்பது நானாக இருக்கிறேன். உன்னுடைய துன்பத்திலே, உன்னுடைய கஷ்டத்திலே, உன்னுடைய கவலைகளிலே, உன்னுடைய இன்னல் வேலைகளிலே நான் உன்னோடு இருக்கிறேன் சொல்லி நம்மோடு இருக்கிற தேவனை நாம் துதிப்போம். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் மாறிடா நேசர். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் மாறிடா நேசர். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். துதிப்போம், துதிப்போம். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி சொல்கிறோம். எங்களுடைய கடவுளாய் இருக்கிறேன், எங்களை வழிநடத்தக்கூடிய ஆயனாய் இருக்கிறேன், எங்களை அன்பு செய்யக்கூடிய தேவனாய் இருக்கிறேன். ஆபத்துகளிலே, துன்பங்களிலே எங்களை காப்பாற்றுகிற கடவுளாக இருக்கிறேன். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன், 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 இயேசுவே உம்மை வணங்குகிறேன், இயேசுவே உம்மை இயேசுவே உம்மை வணங்குகிறேன், இயேசுவே உம்மை இயேசுவே உம்மை வணங்குகிறேன், இயேசுவே உம்மை வணங்குகிறேன், இயேசுவே உம்மை போற்றுகிறேன், இயேசுவே உம்மை இயேசுவே உம்மை போற்றுகிறேன், இயேசுவே உம்மை இயேசுவே உம்மை போற்றுகிறேன், இயேசுவே உம்மை இயேசுவே உம்மை புகழ்கிறேன், இயேசுவே உம்மை இயேசுவே உம்மை புகழ்கிறேன், இயேசுவே உம்மை இயேசுவே உம்மை புகழ்கிறேன், இயேசுவே உம்மை இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன், இயேசுவே உமக்கு நன்றி இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன், இயேசுவே உமக்கு நன்றி இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன், இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். Praise the Lord, 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 Praise the Lord. Hallelujah, 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 Hallelujah. Hallelujah. அமர்வோம். பிரியமானவர்களே, இந்த மாசத்தினுடைய 2வது செவ்வாய்க்கிழமை இந்த மாலை வழிபாட்டில் நாம் பங்கேற்க வந்திருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல இன்றைக்கு தாயாம் திரு அவையானது உலக நோயாளர்களுடைய தினமாய் கொண்டாடுகிறது.
இந்த நாளில் திருத்தந்தை 2 கருத்துக்களை முன்வைக்கிறார். ஒன்று, நோயாளிகளுக்காக ஜெபியுங்கள். கடவுள் நம்மை ஆரோக்கியத்தோடு நல்ல உடல் உள்ள சுகத்தோடு வைத்திருக்கிறார். எனவே நாம் அனைவரும் நோயாளிகளுக்காக இந்த நாளிலே ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஜெபியுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறார். 2வது, ஜெபித்தால் மட்டும் போதாது, நம்முடைய குடும்பத்தில் நமக்கு தெரிந்தவர்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள், உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை அன்போடு பராமரியுங்கள். அது நம்முடைய வயதான தாயாக இருக்கலாம், வயதான தந்தையாக இருக்கலாம், அல்லது நம்முடைய குடும்பத்தை சார்ந்த பெரியவர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நோய்வாய்ப்பட்டவர்களை வெறுக்காதீர்கள், அவர்களை ஒதுக்காதீர்கள், அவர்கள் மீது எரிச்சல் படாதீர்கள். அவர்கள் எரிச்சல் கொடுப்பார்கள். நமக்கு ஒரு விதத்தில் நம்முடைய மகிழ்ச்சியை கெடுக்கிற விதமாக ஏதாவது பேசுவார்கள், கோபம் மூட்டுவார்கள், நம்முடைய மனதை காயப்படுத்துவார்கள். ஆனால் திருத்தந்தை சொல்கிறார், அவர்களை வெறுக்காதீர்கள். அவர்கள் குப்பைகள் அல்ல, மனிதர்கள், நம்மை போல மனிதர்கள். உடல் வியாதிகள் யாருக்கு வேண்டுமானாலும் வரலாம், எப்போது வேண்டுமானாலும் வரலாம். எனவே நாம் ஆரோக்கியமாக இருப்பதனால் அவர்கள் வேண்டப்படாதவர்கள் அல்ல, அவர்கள் தூக்கி எறியப்படுகிறவர்கள் அல்ல, அவர்கள் ஒதுக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல. மாறாக அந்த வேளையில்தான் அவர்கள் அன்பு செய்யப்படுகிறோம் என்பதை உணர வேண்டும். எனவே குடும்பத்தில் இருக்கிறவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்களுக்காக ஜெபியுங்கள், அதே சமயத்தில் அவளை பராமரியுங்கள் என்று இந்த நாளிலே கேட்டுக்கொள்கிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் மிகப்பெரிய சொத்து எது என நமக்கு தெரியும். நல்ல உடல் உள்ள சுகம்தான் நாம் பெற்றுக்கொண்ட பெரிய சொத்து என சொல்வார்கள். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஹெல்த் இஸ் வெல்த். நம்முடைய வெல்த்து, நம்முடைய சொத்து, நம்முடைய உடல் ஆரோக்கியம். பிரியமானவர்கள், இன்றைக்கு நம்முடைய தேவன் விவிலியத்தில் தன்னை பல்வேறு விதங்களில் வெளிப்படுத்துகிறார். அதில் ஒன்று, சுகம் கொடுக்கிற கடவுளாய் தன்னை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். சுகம் கொடுக்கிற கடவுள், நோயாளிகள் மீது மிகுந்த அக்கறையும் பரிவும் கொள்கிற கடவுளாய் நாம் விவிலியத்தில் பார்க்கிறோம். நிறைய புதுமைகளை ஆண்டவர், நோயாளிகளை குணப்படுத்திய புதுமைகளை ஆண்டவர் செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம விவிலியத்தில் புதிய ஏற்பாட்டிலே நற்செய்தியில் நம்ம வாசிக்கிறோம். அப்பேற்பட்ட கடவுள் தான் இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே இருக்கிறார், புதுமை செய்யக்கூடிய கடவுள். நாமும் கூட பலவிதமான நோய்களோடு இருக்கலாம். அது சின்ன நோயாக இருக்கலாம், பெரிய நோயாக இருக்கலாம். அன்று அவர்களுக்கு சுகப்படுத்திய அந்த கடவுள் இன்றைக்கும் அதே கடவுளாகத்தான் இருக்கிறார். அன்றைக்கு நோய்களை குணப்படுத்திய அதே தேவனால் இன்றைக்கும் அவரால் குணப்படுத்த முடியும். நம்முடைய கடவுள் மாறாத தேவன், அவர் மாறுகிற தேவன் அல்ல. அன்றைக்கு முடியும், இன்னைக்கு அவரால் முடியாது கிடையாது. இவரால் எல்லாம் கூடும். அது அப்போதும் சரி, இப்போதும் சரி. அன்னைக்கு தொழுநோயாளியை குணப்படுத்தினார் என்றால் இன்றைக்கும் அவரால் முடியும். அன்றைக்கு பார்வையற்றவனை அவரால் குணப்படுத்த முடிந்ததென்றால் இன்றைக்கும் அவரால் முடியும். அன்றைக்கு நடக்க முடியாதவனை நடக்க வைக்க முடிந்ததென்றால் இன்றைக்கும் நடக்க வைக்க முடியும். அன்றைக்கு நலன் கொடுத்த கடவுள், குணம் கொடுத்த கடவுள், சுகம் கொடுத்த கடவுள் அன்றைக்கு அவரால் கொடுக்க முடியும் என்றால் அதே தேவனால் இன்றும் நாம் கொடுக்க முடியும். ஆனால் இன்று அத்தகைய சுகத்தை, அத்தகைய அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடம் ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த வாசகத்தை தான் நாம் வாசிக்க போகிறோம். நீ சுகம் பெற வேண்டும் என்றால் ஆண்டவர் அந்த கேள்வியை கேட்கிறார். அதுக்கு நம்முடைய பதில் என்னவாக இருக்கிறது என்று நாம் யோசிக்க போகிறோம், சிந்திக்க போகிறோம். விவிலியம் வைத்திருக்கிறவர்கள் யோவான் நற்செய்தியை எடுத்துக்கொள்வோம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய நாம் அப்படியே தொடர்ந்து
ஒரே முழுசாக படிக்காமல் ஒவ்வொரு வார்த்தையும் அதில் இருக்கக்கூடிய செய்தியை நாம் உள்வாங்கிக் கொள்வோம். யாராவது ஒருவர் சத்தமாக படியுங்கள், மைகளை படியுங்கள். யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. இயேசுவும் எருசலேமுக்கு சென்றார். எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. எபிரேய மொழியில் பெத்சதா என்பது அதன் பெயர். ஓகே, இது முதல் வசனங்கள். இயேசு எருசலேமுக்கு போறாரு, பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்கு போகிறார். அங்கே 5 மண்டபங்கள் அடங்கிய குளம் ஒன்று இருக்கிறது. குளம் இருக்கும், அதை சுற்றி இந்த மண்டபங்கள் இருக்கும். மண்டபம் சொல்லுகிற போது நாம் கல்யாண மண்டபத்தை நினைச்சக்கூடாது, ரொம்ப பெருசாக இருக்கும். ஆக இந்த இந்து கோவில்களை சுற்றி பார்க்கிற போது சுற்றி கட்டி வச்சிருப்பாங்க. அதுபோல் மண்டபங்கள் அங்கே இருக்கு, 5 மண்டபங்கள். அந்த 5 மண்டபங்களுடைய அந்த இடத்தினுடைய பேர் என்னவாக சொல்லப்படுகிறது? பெத்சதா என்று சொல்லப்படுகிறது. இந்த பெத்சதா என்ற எபிரேய மொழிக்கு என்ன அர்த்தம் என்றால் கருணையின் வீடு என்று அர்த்தம். கருணையின் வீடு, ஹவுஸ் ஆஃப் மர்சி. அந்த இடத்தினுடைய பெயர் கருணையின் வீடு. அந்த இடத்திலே யாரெல்லாம் இருக்கிறார்கள், அந்த வீட்டிலே யாரெல்லாம் இருக்கிறார்கள், அந்த 5 மண்டபங்கள் அடங்கிய அந்த குளத்தின் அருகிலே யாரெல்லாம் இருக்கிறாங்க? அடுத்த வசனம் சொல்லுது, இம்மண்டபங்களில் உடல் நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர், முடக்குவாதமுற்றோர் ஆகியோர் திரளாய் படுத்து கிடப்பர். இவங்க எல்லாம் தான் அந்த மண்டபத்தில் இருந்தாங்க. எல்லாம் நோயாளிகள், பார்க்க முடியாதவன், நடக்க முடியாதவன், இட முடியாதவன், இவர்கள் எல்லாரும் அங்கே இருந்தார்கள். ஏன் இருந்தாங்க? அந்த மண்டபத்தில் நோயாளிகள் இருப்பதுக்குள்ளான காரணம் என்ன? அது என்ன மருத்துவமனையா, ஹாஸ்பிட்டலா, என்ன காரணம் அங்கே இருந்தாங்க? அடுத்த வசனம் சொல்லுது, இவர்கள் குளத்து நீர் கலங்குவதற்காக காத்திருப்பார்கள். குளத்தில் நீர் கலங்குவதற்காக, அந்த குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் கலங்குவதற்காக காத்திருப்பார்கள். யார் கலக்குவது? படிப்போம். ஏனெனில் ஆண்டவரின் தூதர் சில வேளைகளில் அக்குளத்தினுள் இறங்கி தண்ணீரை கலக்குவார். அந்த தண்ணீரை யார் கலக்குவது? ஆண்டவருடைய தூதர் அந்த தண்ணீரை கலக்குவார். அந்த தண்ணீர் கலங்குகிற போது என்ன நடக்கும்? படிப்போம். தண்ணீர் கலங்கிய பின் முதலில் இறங்குபவர் எவ்வித நோயுற்றிருந்தாலும் நலமடைவார். அந்த தண்ணீர் ஆவியாரால், தூய ஆவியானவரால் ஆண்டவருடைய தூதரால் கலக்குகிற போது யார் முதலில் இறங்குகிறாரோ அவர் எவ்வித நோயும் இருந்தாலும் அதிலிருந்து அவர் விடுதலை பெறுவார், சுகம் பெறுவார். ஆக இப்போ அங்கே எல்லா நோயாளிகளும் இருக்கிறார்கள். ஏன் இருக்கிறாங்க நமக்கு புரிஞ்சிச்சு. ஏனென்றால் ஆண்டவருடைய தூதர் தண்ணீர் கலங்குகிற போது ஓடி சென்று இறங்கினால் அவருடைய நோய் குணமாகும். அப்போ அங்கே இருக்கிறார்கள். ஆனால் என்ன பிரச்சனை? ஆண்டவருடைய தூதர் எப்போது வருவார், எப்போது தண்ணீரை கலக்குவார் என்று யாருக்கும் தெரியாது. அதனால் தயார் நிலையில் இருக்க வேண்டும். அது இரவிலும் இருக்கும், பகலிலும் இருக்கும், மாலையில் இருக்கும், அல்லது காலையிலே இருக்கும். எப்போது ஆண்டவருடைய தூதர் வந்து கலக்குவார் என்று தெரியாது. எனவே அங்கே அவர்கள் காத்திருந்தார்கள். நோயாளிகள் அங்கே காத்திருக்கக்கூடிய காரணம் இதுதான். சரி, அடுத்து என்ன நடக்கிறது? 38 ஆண்டுகளாய் உடல் நலமற்றிருந்த ஒருவரும் அங்கு இருந்தார். எத்தனை ஆண்டுகள்? 38 ஆண்டுகள். பிரியமானவர்களே, 1 வருஷம் அல்ல, அல்லது 1 மாதம் அல்ல, 38 வருஷம். யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையினுடைய கிட்டத்தட்ட பாதி வாழ்க்கை அவன் அந்த பெத்சதா குளத்திலே தான் இருக்கிறான். 38 ஆண்டு காலமாய் நோயோடு இருக்கிறான். நம்முடைய குடும்பத்தில் எல்லாம் 1 மாதம் 2 மாதம் நாம் நோய்வாய்ப்பட்டால் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு சலிப்பு உண்டாகிறது. நாம் நோயோடு இருக்கிற போது கொஞ்ச நாள் நல்லா பார்த்துக்கிறாங்க. தொடர்ந்து அப்படியே நோயாய்ப்பட்டு இருக்கிற போது அவர்களுக்கும் சலிப்பு உண்டாகிறது. எத்தனை நாள் பார்த்துக்க முடியும், எத்தனை நாள் இப்படியே வச்சுக்க முடியும் என்று சலிப்பு. 38 ஆண்டு காலமாய் ஒருவன் நோயோடு இருக்கிறான் என்றால் அவனுடைய குடும்பத்தார் என்ன செய்திருப்பார்கள்? என்ன செஞ்சிருப்பாங்க? அவனுக்கு டெய்லி பிரெட் வாங்கி வந்து கொடுத்துருப்பாங்களா? டெய்லி சாப்பாடு வாங்கி வந்து கொடுத்துருப்பாங்களா? ஆமாவா இல்லை? இல்லை. அதனால் தான் அவன் 38 ஆண்டு காலமாய் அவன் அங்கேயே கிடைக்கிறான். அப்படி என்றால்
உடல் நோய் மட்டும் கிடையாது அவனுக்கு பிரச்சனை. அந்த உடல் நோயினால் அவனுடைய உறவுகள் போயிடுச்சு, சொந்தம் பந்தம் போய்விட்டது, குடும்பம் போயிடுச்சு. யாருமே இல்லாமல் அந்த குளத்தின் அருகாமையில் 38 ஆண்டுகள். யாராவது சாப்பாடு கொடுத்தா கிடைக்கும், இல்லை என்றால் இல்லை. அவன் நலமாக வேண்டும் என்று யாரும் அக்கறை கிடையாது. அவனை கொண்டு போய் குளத்தில் இறக்குவதற்கு எந்த சொந்தக்காரும் அங்கே இல்லை. எப்படி போக முடியும்? ஆண்டவருடைய தூதர் தண்ணீரை கலக்குகிற போது முதல்ல இறங்கணும். முதல்ல இறங்கினால்தான் அவனுக்கு சுகம் கிடைக்கும். ஆனால் கூட மாட யாராவது இருந்தால் தானே ஆண்டவர் தண்ணீர் கலக்கிற போது உடனே அவனை தூக்கி தண்ணியில் போட முடியும். யாருமே இல்லை என்பதனால அவன் அங்கேயே கிடைக்கிறான். அப்போ உறவுகள் இல்லாமல், நல்ல உடல் சுகம் இல்லாமல், ஒரு அனாதையாக யாருமற்ற நிலையில், தனக்குன்னு யாருமே இல்லாத சூழ்நிலையில் அங்கே ஒருவன் கிடைக்கிறான் 38 ஆண்டு காலமாய். இப்போ என்ன நடக்கிறது படிப்போம். இயேசு அவரை கண்டு. இயேசு அவரை கண்டு. பெரியமானவர்களே, சொந்தக்காரங்க பார்க்கறதுக்கு அங்கே இல்லை, உறவினர்கள் அவனை பார்ப்பதற்கு அங்கே இல்லை, நண்பர்கள் அவனை பார்ப்பதற்கு யாரும் கிடையாது, அவனை கண்டுகொள்வதற்கு யாருமே இல்லாத சூழ்நிலையில் யார் கண்டுகொள்கிறார்? இயேசு அவனை கண்டு அவனை பார்க்கிறார். இன்றைக்கு சமூகத்தில் நிறைய பேர் பார்க்கப்படாமல் இருக்கிறார்கள், கண்டுகொள்ளப்படாமல் இருக்கிறார்கள். சமூகத்தில் மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்திலையும் கூட கண்டுகொள்ளப்படாமல் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். வயசாச்சு அப்படின்னா பிள்ளைகள் கண்டுகொள்வதில்லை. நம்முடைய வருமானம் குறைஞ்சு போச்சு அப்படின்னா பிள்ளைகள் கண்டுகொள்வதில்லை. நாம் கொஞ்சம் சிக்கா படுத்துட்டோம் அப்படின்னா உறவுகள் கண்டுகொள்வதில்லை. ஏதோ அவர்களுக்கு நேரம் கிடைக்கிற போது, மனசு வருகிற போது ஏதோ பேசுவது. கண்டுகொள்ளப்பட முடியாமல் நாமும் பல சமயத்தில் குடும்பத்திலே இருக்கிறோம். பிள்ளைகள் எல்லாம் கைவிட்ட பின்பு யாருமே இல்லாத சூழ்நிலையில் பல பெற்றோர்கள், முதியவர்கள் இருக்கிறோம். நான் கண்டுகொள்ளப்படவில்லை, என்னை பார்த்துக்கொள்வதற்கு யாரும் கிடையாது, என்னை ஏற்றுக்கொள்வதற்கு யாரும் கிடையாது, என்னை நேசிப்பதற்கு யாரும் கிடையாது என்று சொல்லி ஒரு நோயாளியாக, மனநோயாளியாக நிறைய குடும்பத்தில் கண்டுகொள்ளப்படாத இந்த 38 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய மனிதனை போல இன்றைக்கு நாமும் கூட இருக்கலாம். ஆனால் யார் கண்டுகொள்கிறார்? பெரியமானவர்களே, இயேசு உன்னை கண்டுகொள்கிறார். யார் உன்னை கண்டுகொள்ளவில்லை என்றாலும் கூட இந்த தேவனுடைய பார்வை உன் மீது இருக்கிறது. இந்த தேவனுடைய பார்வை உங்கள் மீது இருக்கிறது. அடுத்து என்ன நடக்கிறது படிப்போம். நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து. நெடுங்காலமாய் அவன் அந்த நிலையிலே இருப்பதை இயேசு அறிந்து நோயிங், ஃபர்ஸ்ட் சீயிங் பார்க்கிறார், இப்போது நோயிங் அறிந்து கொள்கிறார், தெரிந்து கொள்கிறார். பெரியமானே, நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய 2வது பிரச்சனை அப்படின்னா நமக்கு என்ன வேணும்னு சொல்லி யாரும் தெரிஞ்சுக்கிறது கிடையாது. நம்முடைய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி யாரும் தெரிந்து கொள்வது கிடையாது. உனக்கு என்ன வேணும் யாரும் கேட்கறது கிடையாது. உனக்கு என்ன பிரச்சனை யாரும் அறிந்து கொள்வது கிடையாது. இருந்துட்டு போட்டோம், வி டேக் ஃபார் கிராண்டட்னு சொல்லுவோம் இல்லையா? நல்லா தானே இருக்காங்க, பிரச்சனை இல்லாமல் தானே இருக்காங்க, மகிழ்ச்சியாக தானே இருக்கிறாங்க. யாரும் அடுத்தவர்களுடைய பிரச்சனையை அறிந்து கொள்வதற்கு நேரம் கிடையாது. we don't have a time to know each other, we don't have a time to know about each other. பெரியமானவர்களே, இயேசு அவனை அறிந்து கொள்கிறார், அவனுடைய கஷ்டத்தை அறிந்து கொள்கிறார். அப்ப என்ன நடக்கிறது படிப்போம். நலம் பெற விரும்புகிறீரா என்று இயேசு கேட்கிறார். பாருங்க, இயேசு பார்க்கிறார், அவருடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனால் அவங்ககிட்ட போயிட்டு கேட்குறாரு, நீ சுகம் பெற வேண்டுமா, நலம் பெற வேண்டுமா? அவன் எதுக்கு அங்கே உட்காந்துன்னு இருக்கான்? நலம் பெறுவதுக்கு தானே. ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போகிறீங்க, டாக்டர் பார்க்கறதுக்கு உட்காந்துருக்கிறீங்க. இப்போ அப்பாயின்மெண்ட் கிடையாது, டாக்டர் ரூமில் போகிறீங்க, டாக்டர் உட்காந்துக்க நீங்கள் இப்போ முன்னாடி உட்காரீங்க. இப்போ டாக்டர் உங்ககிட்ட உங்களுக்கு சுகம் வேணுமா அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? அதுக்காக தானே வந்திருக்கோம். குட், டாக்டர் கிட்ட அதுக்காக தானே வந்திருக்கோம். டாக்டர் சொல்லுவோம், டாக்டர் அதுக்காக தான் வந்திருக்கிறேன், எனக்கு சுகம் வேணாம் அப்படின்னா நான் ஏன் உங்களை பார்க்க வந்திருக்கிறேன்? எனக்கு சுகம் வேணுன்றதுக்காக தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறேன், டாக்டர் உங்களை பார்க்க வந்திருக்கிறேன். என்ன கேள்வி கேட்குறீங்க? சுகம் வேண்டுமா, நலம் வேண்டுமான்னு கேட்குறீங்களே அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? ஏன் சதான் பண்ணுறது, நலம் வேண்டுமா? அவன் 38 ஆண்டு காலமாக அதுக்காக தான் உட்கார்ந்து நிற்கிறான்.
எப்படா அந்த குளம் கலங்கும் நம்மளை தூக்கி உள்ளே போடுவாங்க, சுகம் பெறுவோம் என்று அந்த நலன் தேடி சுகம் தேடி நாங்கள் அமர்ந்து கொண்டு இருக்கிறான். ஆனால் அவனை பார்த்து இயேசு வெறுப்பேற்ற போல கேட்குறாரு, சுகம் பெற வேண்டுமா, நலம் பெற வேண்டுமா அப்படின்னு கேட்குறாரு. அவனுக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் கோபமாக கூட இருக்கும், கொஞ்சம் எரிச்சலாக கூட இருக்கும். அதுக்காக தான் நான் உட்காந்துன்னு இருக்கிறேன், இவ்வளோ காலம் அதுக்காக தான் இங்கே உட்காந்துன்னு இருக்கிறேன், என்ன வந்து கேட்க நலம் வேண்டுமான்னு கேட்குறீங்களே அப்படி அவன் நினைத்திருப்பான். அவன் என்ன பதில் சொல்லுகிறான் பார்ப்போம். ஐயா, தண்ணீர் கலங்கும்போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை, நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கி விடுகிறார் என்று உடல்நலமற்றவர் அவரிடம் கூறினார். அவன் சொல்றான், என்னை கொண்டு போய் குளத்துல போறதுக்கு விடுவதற்கு யாருமே இல்லை, அனாதையா அங்கே இருக்கிறேன், சுகம் பெற வேண்டும் நலம் பெற வேண்டும் என்று இருக்கிறேன், ஆனால் என்னை கொண்டு போறதுக்கு யாரும் இல்லை. இயேசுடைய கேள்விக்கு சரியான பதிலா அப்படின்னா இல்லை. இயேசு கேட்ட கேள்வி, உன்னை தூக்கின்னு போகிறதுக்கு யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்கல. இத்தனை நாள் ஏன் சுகம் பெறாமல் இருக்கிறாய் அப்படின்னு அந்த கேள்வி இல்லை. இயேசு கேட்டது, நலம் வேண்டுமா வேண்டாமா, நீ சுகம் பெற வேண்டுமா வேண்டாமா. அவனுடைய பதில் என்னவாக இருந்திருக்க வேண்டும்? எஸ், ஆமாம், நான் நலம் பெற வேண்டும், அதுதான் பதில். ஆனால் அவன் சாக்கு போக்கு சொல்லுகிறான், நான் நலம் பெறாததுக்கு இதுதான் காரணம், நான் சுகம் பெறாததுக்கு இதுதான் காரணம் என்று சாக்கு போக்கு சொல்லுகிறான். பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த 38 ஆண்டு காலமாய் துன்பப்பட்ட வியாதியில் இருந்த அந்த மனிதனை போல இன்றைக்கு நாமும் கூட 38 ஆண்டுகளாக நோய் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த 38 ஆண்டு காலமாய் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல், வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லாமல், வாழ்க்கையில நிம்மதி இல்லாமல், வாழ்க்கையில ஒரு தெம்பு இல்லாமல், வாழ்க்கையில சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து கேட்கிறார், நீ நலம் பெற விரும்புகிறாயா? நம்முடைய கேள்வி என்னவாக இருக்க வேண்டும்? ஆம் ஆண்டவரே, நான் நலம் பெற விரும்புகிறேன். ஆனால் நம்முடைய பதில் பல சமயத்தில் வேறு விதமாக இருக்கிறது. என் சந்தோஷம் இவங்களால போயிடுச்சு, இவங்களால தான் எனக்கு சந்தோஷம் இல்லை, இதனால் தான் சந்தோஷம் இல்லை, அதனால் தான் சந்தோஷம் இல்லை, இதனால் தான் நான் நோயோடு இருக்கிறேன், அதனால் தான் நான் நோயோடு இருக்கிறேன் என்று நாம் நோயோடு இருப்பதற்கு, கவலையோடு இருப்பதற்கு, கண்ணீரோடு இருப்பதற்கு பலவிதமான காரணங்களை சொல்கிறோமே ஒழிய, இந்த தேவனிடம் வந்து ஆண்டவரே நான் சுகம் பெற வேண்டும், நான் நலம் பெற வேண்டும், எனக்கு நலம் தாரும், எனக்கு சுகம் தாரும் என்று சொல்லி ஆண்டவர் கேட்ட கேள்விக்கு நேரடியாக நாம் பதில் சொல்வதில்லை. இன்றைக்கு அதே ஆண்டவர் நம்மை பார்த்து இங்கிருந்து கேட்கிறாரு, இன்னைக்கு உங்களுக்கு நலம் வேண்டுமா, சுகம் வேண்டுமா? நாம் என்ன சொல்ல வேண்டும்? ஆமா ஆண்டவரே சொல்லுவோம். ஆமா ஆண்டவரே எனக்கு நலம் தாரும், ஆமாண்டவரே எனக்கு நலம் தாரும், ஆமாண்டவரே எனக்கு சுகம் தாரும், ஆமாண்டவரே எனக்கு சுகம் தாரும், நான் நலம் பெற விரும்புகிறேன், நான் நலம் பெற விரும்புகிறேன், நான் சுகம் பெற விரும்புகிறேன், நான் சுகம் பெற விரும்புகிறேன், என் வாழ்க்கை வளம் பெற விரும்புகிறேன், என் வாழ்க்கையில் நலம் பெற விரும்புகிறேன், அனைத்து நன்மைகளையும் நான் பெற விரும்புகிறேன், அனைத்து நன்மைகளையும் நான் பெற விரும்புகிறேன், என்னை சுகப்படுத்தும் ஆண்டவரே, என்னை சுகப்படுத்தும் என் ஆண்டவரே, நோய்களை நீக்கும் ஆண்டவரே, என் நோயை நீக்கும் என் ஆண்டவரே, கஷ்டங்களை நீக்கும் ஆண்டவரே, என் பிரச்சனையை நீக்கும் நான் ஆண்டவரே, நலம் பெற விரும்புகிறேன் ஆண்டவரே, நான் நலம் பெற விரும்புகிறேன் ஆண்டவரே. இப்போது ஆண்டவர் அந்த நோய்வாய்ப்பட்டவனை பார்த்து சொல்கிறார், உன்னை தூக்கி சுகம் கொடுப்பதற்கு யாரும் இல்லை, ஏதோ நான் வந்துட்டேன், எனவே உன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும். பிரியமானவர்களே, ஆண்டவர் சுகம் கொடுத்தார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. எத்தனை ஆண்டு காலம்? 38 ஆண்டு காலமாய் நோயோடு துன்பத்தில் இருந்த அந்த மனிதருக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்தார். Praise the Lord. Praise the Lord. அதே ஆண்டவர் தான் இங்கேயும் இருக்கிறார். அந்த இயேசு வேற, இந்த இயேசு வேற கிடையாது. அந்த இயேசு புதுமை செய்யக்கூடிய இயேசு, இந்த இயேசுவால் புதுமை செய்ய முடியாத இயேசு அல்ல. அதே தேவனால், அதே தேவன் தான் இங்கு இருக்கிறார். அதே தேவன் தான் இன்று உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார், சுகம் பெற விரும்புகிறார். இன்னைக்கு நீங்கள் எதிலிருந்து சுகம் பெற வேண்டும்? யோசிப்போம். ஒரு நிமிடம் கண்களை மூடி. ஒரு சில பேருக்கு நோயிலிருந்து சுகம் பெற வேண்டும், உடல் வியாதியிலிருந்து சுகம் பெற வேண்டும். ஒரு சில பேருக்கு மனசு கவலையில் இருந்து, மன பாரங்களிலிருந்து, மன வேதனைகளில் இருந்து சுகம் பெற வேண்டும். ஒரு சில பேருக்கு குடும்ப கட்டுக்கள், பசாசுடைய கட்டுக்கள், அழகினுடைய கட்டுக்கள் நம்முடைய குடும்பத்தை ஆட்டி படைத்திருக்கலாம். அந்த கட்டுக்களிலிருந்து எனக்கு விடுதலை பெற வேண்டும் என்று இருக்கலாம். பிள்ளைகளுடைய வாழ்க்கை தடைபட்டு இருக்கிறது, அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும்.
தொழில் வியாபாரம் தடைப்பட்டிருக்கிறது, விடுதலை வேண்டும். குடும்பத்திலே குழப்பங்கள், பிரச்சனைகள், கவலைகள், போராட்டங்கள், மன வருத்தங்கள், நீங்காத பிரச்சனைகள், இதிலிருந்து எனக்கு விடுதலை பெற வேண்டும். ஆண்டவரிடம் சொல்லுங்கள், ஆண்டவரே, இந்த நோய், இந்த வியாதி, இந்த பிரச்சனை, இந்த துன்பம், இந்த கஷ்டம், இதிலிருந்து எனக்கு சுகம் தாரும். பாடுவோம். குணமளிப்பவரே, குணமளிப்பவரே, என்னை குணப்படுத்தும். சுகமளிப்பவரே, சுகமளிப்பவரே, என்னை சுகப்படுத்தும். நம்பிக்கையோடு கேட்போம், விசுவாசோடு கேட்போம். குணமளிப்பவரே, குணமளிப்பவரே, என்னை குணப்படுத்தும். என்னை குணப்படுத்தும் ஆண்டவரே. சுகமளிப்பவரே, சுகமளிப்பவரே, என்னை சுகப்படுத்தும். எல்லோரையும் சுகப்படுத்தும் ஆண்டவரே. எந்தன் இயேசுவே, இயேசுவே, என்னை குணப்படுத்தும். எங்களுக்கு நலம் தாரும் ஆண்டவரே. எந்தன் இயேசுவே, இயேசுவே, என்னை சுகப்படுத்தும். என்னுடல் வேதனைகள் முன்னாள் வைத்தேனையா, எந்தன் கண்ணீரினால் உந்தன் பாதம் நனைத்தேனையா. நம்பிக்கையோடு பாடுவோம். என்னுடல் வேதனைகள் முன்னாள் வைத்தேனையா, முன்னாள் வைத்தேனையா, எந்தன் கண்ணீரினால், எந்தன் கண்ணீரினால் உந்தன் பாதம் நனைத்தேனையா, பாதம் நனைத்தேனையா. தாவீதின் மைந்தனே, மனமிரங்கும் ஐயா, உயிருள்ள தேவனே, உயிர் தாரும் ஐயா. தாவீதின் மைந்தனே, மனமிரங்கும் ஐயா, உயிருள்ள தேவனே, உயிர் தாரும் ஐயா. இயேசுவே, இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, இயேசுவே, எந்தன் இயேசுவே. உம் திரு இரத்தத்தினார் என்னை கழுவுமையா, என் நாடி நரம்புகளை வலுப்பெற செய்யுமையா. உம் திரு இரத்தத்தினால் நீர் என்னை கழுவுமையா, என் நாடி நரம்புகளை வலுப்பெற செய்யுமையா. தாவீதின் மைந்தனே, மனமிரங்கும் ஐயா, உயிருள்ள தேவனே, உயிர் தாரும் ஐயா.
தாவீதின் மைந்தனே மனமிரங்கும் ஐயா உயிருள்ள தேவனே உயிர் தாரும் ஐயா இயேசுவே இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே இயேசுவே எந்தன் இயேசுவே குணமளிப்பவரே குணமளிப்பவரே என்னை குணப்படுத்தும். படிடுவோம். சுகமளிப்பவரே சுகமளிப்பவரே என்னை சுகப்படுத்தும் என்னை சுகப்படுத்தும் என்னை குணப்படுத்தும். உங்களுடைய நோய்களை விட ஆண்டவர் வலிமையானவர். உங்களுடைய நோய்களை விட ஆண்டவர் வல்லமை உடையவர். ஆமென். உங்களுடைய பிரச்சனைகளை விட ஆண்டவர் மிக பெரியவர். ஆமென். உங்களுடைய கண்ணீரை விட ஆண்டவர் மிக சக்தியானவர். ஆண்டவரால் உங்கள் நோய்களை சுகப்படுத்த முடியும். உங்களுடைய பிரச்சனைகளை போக்க முடியும். உங்களுடைய கவலைகளை நீக்க முடியும். இதோ ஆண்டவர் இயேசு உன்னை பார்த்து சொல்கிறார், எழுந்து நடந்து செல்லும். எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போய் என்று சொல்கிறார். இன்று நமக்கும் கூட ஆண்டவர் சொல்கிறார், உன் துன்பத்திலிருந்து நான் விடுவிக்கிறேன், உன் கஷ்டத்திலிருந்து நான் விடுவிக்கிறேன், உன் பிரச்சனையிலிருந்து நான் விடுவிக்கிறேன், உன் மன போராட்டத்திலிருந்து நான் விடுவிக்கிறேன், உன் கண்ணீரிலிருந்து நான் விடுவிக்கிறேன். எழுந்து நம்பிக்கையோடு செல் என சொல்லி ஆண்டவர் நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறார். இந்த ஆண்டவரை நம்புவோம். நலம் கொடுக்கக்கூடிய கடவுள், வல்லமை கொடுக்கக்கூடிய கடவுள், சக்தியை கொடுக்கக்கூடிய கடவுள், ஆற்றலை கொடுக்கக்கூடிய கடவுள், வாழ்வை கொடுக்கக்கூடிய கடவுள் என்று உனக்கு சொல்லுகிறார். எழுந்து நடந்து செல்லும், எழுந்து நடந்து செல்லும். ஆண்டு உன்னை இழப்படுத்துகிறார், ஆண்டு உன்னை எழச் செய்கிறார். உன் துன்பத்தில் இருந்து, உன்னுடைய கஷ்டத்தில் இருந்து, உன்னுடைய பிரச்சனையில் இருந்து ஆண்டவர் எழக்கூடிய வல்லமையை எப்போது நமக்கு கொடுக்க போகிறார். அந்த வல்லமையுள்ள ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். ஆண்டவரே என்னை குணப்படுத்தும், ஆண்டவரை சுகப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெறுவோம். மாண்புய கீதம் பாடுவோம். மாண்புயர் அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்தே ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாவதாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே
உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உம் திருவுட திரு அத்தமாகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவே நீர் தொட்டால் போதும் என்னுடலெல்லாம் அற்புதம் காணோம். இயேசுவே நீர் சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆராதனை 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 ஆராதனை.